கிட்டத்தட்ட 450 ஏக்கர் பார்க்கிங் மட்டுமே வச்சு மாநாடு அதில் பாதி தான். அங்கே போன இடம் எல்லாமே இப்போ இதுக்கு மாநாட்டுக்கு வந்திருக்கீங்களா, மாநாட்டுக்கு அங்கே இருக்க மக்கள் பொதுஜனம் அவர் என்னென்ன தீர்மானங்கள் வந்து மாநாட்டில் ஏற்றுறாங்க, அதுக்கு பின்னாடி அறிக்கை வருது, இதெல்லாம் அந்த ஸ்டீரியோ டைப்ஸ் தான் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் பை டிஃபால்ட் பிரேக் பண்ணுறாங்க. கிரீஸ் பூசினது வரைக்கும் அப்படி எதுவுமே மற்ற எந்த கட்சிகளும் அந்த மாதிரி கிரீஸ் பூசலை, நம்ம கிரீஸும் பூசணும் அப்படிங்கிறது எப்படி திட்டமிட்டு அந்த 800 மீட்டர் ரேம்பில் நடந்து சுற்றி ஒரு 15 லட்சம் பேர் சுற்று போட்டிருந்தாங்கன்னா முதல்ல உள்ளே வருவாங்களா? ஆளுங்கட்சி இருக்கிற சிஎம்மாக இருக்கட்டும், ஸ்டாலின் அங்கிளாக இருக்கட்டும், இல்லை மற்ற கட்சிகளாக இருக்கும். உங்களுக்கும் அங்கிள் ஆகிட்டார் அவர், உங்களுக்கும் அங்கிள் ஆகிட்டார் அவர். டெஃபினட் ஆப்வியஸ்லி எனக்கு அப்பான்னு கூப்பிடுறது என்றைக்குமே எனக்கு உடன்பாடு இல்லை. எங்கள் அப்பா மட்டும் தான் எங்கள் அப்பான்னு கூப்பிட முடியும், மற்றவங்க எப்படி அப்பான்னு கூப்பிடுவோம்? அப்பாங்கிறது ஒன்றும் அவ்வளோ தரப்பு. அங்கிள் என்ன தப்பு இருக்கு? என்னது இல்லை அங்கிள் என்ன தப்பு? அதான் கெட்ட வார்த்தையா? நாகரிகத்தை பற்றிலாம் டிஎம்கே சொல்கிறது தான் எனக்கு வந்து பெரிய வியப்பாக இருக்குது. நான் தினம் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கிறாரு சேகர் பாபு. அந்த ப்ரெஸ் மீட்டை முழுசாக கேட்டிங்கன்னா அது ஏதோ ஒரு இடத்துல வந்து தெரியும் உங்களுக்கு நாகரிகம் எந்த அளவுக்கு நாகரிகத்தோடு அவர் பேசுகிறாரு அப்படின்ட்டு. யாரை எந்த அளவுக்கு எப்போ அடிக்கணுன்றது அது தலைவருக்கு தெரியும், சரிங்களா? அதுக்காக யாரையுமே அடிக்காமலாம் கிடையாது. இந்த மாநாட்டு ஸ்பீச்சை பார்த்துருப்பீங்க, எல்லாரையும் பாரபட்ச மேல் அவன் செஞ்சு விட்டுருக்கு. அவங்க கொள்கைகளுக்கு எல்லாத்துக்கும் நம்ம எதிரி கிடையாது. கொள்கை எதிரி நமக்கு பிஜேபி, டிஎம்கேட கொள்கைக்கு நம்ம எதிரி கிடையாது. அவங்க அரசியலாக நம்ம ஏன் எதிர்க்கிறோம்னா அந்த கொள்கைக்கு படி அவங்க நடந்துக்கிறது இல்லை. அரட்ரோசர் போட்ட காலத்தில் விஜய் நான் ரசிச்சிருந்தோம், ஓகேங்களா? கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் தலை தான், ஓகேங்களா? இன்றைக்கும் தலை தான், ஓகேங்களா? என்றைக்கும் தலை தான், ஓகேங்களா? அது வேறு. ஆனால் அரசியலில் நான் அவரை ரசிக்கிறேன். ஜாம்பவான் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் ராஜா. இன்னைக்கு நம்மளோட அரசியல் தொடர்பாக பேசுவதற்காக தமிழ்நாடு இளைஞர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு லோகேஷ் அவர்கள் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. வாங்க அவங்கள சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் பிரதர். நலமா? நலம் நலம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நலம், நல்லா இருக்கேன். மதுரை மாநாட்டில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்களா? அந்த மாநாடு குறித்து உங்களுடைய கருத்து என்ன? நாங்கள் ஒரு 7 நாள் இருந்தேன். பார்க்கிங் விஷயம் நீங்கள் அசோசியேட் பண்ணி ஒர்க் பண்ணீங்க அந்த மாநாட்டுக்கு? ஆமாம் ஆமாம் ஆமாம். புசேனந்தன் கூப்பிட்டு இருந்தார். நானும் காமேஸ்வரும் போயிருந்தோம். போயிட்டு நேரில் பார்த்தோம். இந்த மாதிரி பார்க்கிங்க்கு பசங்க இருக்காங்க, நீங்கள் பார்த்து கிட்ட இருந்து பண்ணுங்க அப்படின்னு. நான் வந்து விக்கிரவாண்டியில் பண்ணும்போதே எங்கள் கட்சி தலைவரும் துணைத் தலைவர் 2 பேருமே அங்கே இருந்தாங்க. அங்கே ஒரு பார்க்கிங் 8 ஏக்கர்ஸ் பார்க்கிங்கை ஃபுல்லாக எடுத்து பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க என்னதான் இன்டர்னல் டீம் இருந்தாலும் அவங்கக்கிட்ட வெளியிருந்து ஒரு ஸ்பெக்ஸ் வரும்போது அது வேறு, அதோட ரிசல்ட் இன்னும் பெட்டராக இருக்குன்றதுனால நம்ம அப்படி போனது. இங்கே பசங்க நாங்கள் இனிஷியலாக ஒரு பிளான் ஒன்று போட்டு கொடுத்துருந்தோம். பட் பசங்க ஆல்ரெடி அங்கே இருக்கிறவங்க ஒரு பக்காவாக ராக்கெட் இதை வச்சு ப்ளோட் இருந்தாங்க. பார்த்தோம், ஃபைன். அதில் சில சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருந்தது. பட் மீன்வேல போலீஸ் இருந்தாங்க. போலீஸ் வந்து அந்த விஷயம்லாம் பார்த்துக்கிட்டாங்க, அதெல்லாம் இருந்தது. இது ஒரு பக்கம், பார்க்கிங் ஒரு பக்கம். ஆனால் உங்களுக்கு தெரியும் அளவு எவ்வளோ தெரியும். பார்க்கிங் 310 ஏக்கரா ஒன்று, 80 ஏக்கரா ஒன்று, 40 ஏக்கரா ஒன்று, கிட்டத்தட்ட 450 ஏக்கர் பார்க்கிங் மட்டுமே வச்சு இருக்கணும். மாநாடு அதில் பாதி தான். பாதி இருந்த 200 சொச்ச ஏக்கர் தான் மாநாடு. அந்த இருந்த ஒரு வாரமும் நாங்கள் போன இடம் எல்லாமே இப்போ இதுக்கு மாநாட்டுக்கு வந்திருக்கீங்களா, மாநாட்டுக்கு அங்கே இருக்க மக்கள் பொதுஜனம் தன்னெழுச்சியாக மக்கள்கிட்ட ஒரு ஈர்ப்பு அந்த உணர்வு இருக்குது. அது போக மாநாட்டுக்கு டெய்லி வந்து அந்த சைடு போகிற அந்த ஹைவேஸில் போகிற மக்கள் மட்டும் இல்லை, இதுக்காகவே ஒரு கிளம்பி வந்து அந்த மாநாட்டு இடத்த பார்த்து அங்கே இருந்து இருக்கணும் ஃபேமிலியோடு வந்தவங்க ஏகப்பட்ட பேர். அவங்கெல்லாம் மாநாட்டுக்கு வரலன்னா அலோவ் பண்ணல. ஏன்னா அவர் ஒரு லெட்டர் கொடுத்தாரு, நீங்கள் குழந்தை குட்டியோடலாம் வராதிங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ நீங்கள் அப்போ அந்த இவங்களாம் வந்து அந்த கவுண்ட் இன்னும் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும், அந்த க்ரௌட் இன்னும் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும்னு யோசிச்சு பார்க்க முடியும் உங்களால். இப்போ நாங்கள் ஒரு கட்சி மாநாடு நடத்துகிறோம், கட்சியில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறோம், ஒரு திருமுனை கூட்டம் நடத்துகிறோம் அப்படின்னா வந்து எங்களுக்கு இருக்கிற உணர்ச்சி வேறு. நான் அங்கே இருக்கும்போது எனக்கு இருந்த உணர்ச்சி வேறு. எனக்கு வந்து அந்த எனர்ஜி வந்து வேறு லெவலில் இருந்தது. அந்த க்ரௌடில் பார்க்கணும். நான் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நான் ஒரு கோயில் திருவிழாக்கு போனாலும் சரி, அது ஒரு கல்யாணம் எதுக்கு போனாலும் சரி, அந்த க்ரௌடு என்னை டிஸ்டர்ப் அந்த க்ரௌடோட எனர்ஜி என்னை டிஸ்டர்ப் ஆகாது, ஓகேங்களா? நம்ம என்ன வேலை இருக்குமோ அந்த வேலையை. இது வந்து இந்த க்ரௌடோட எனர்ஜி வந்து பெனிட்ரேட் ஆகுது நமக்குள்ளே. ஐ வாஸ் லிட்டரலி ஃப்ளோட்டிங். அவ்வளோ அதில் அந்த அண்ணன் விஜயண்ணா பேசின பேச்சு வந்து நமக்கு உணர்வுபூர்வமாக எவ்வளோ டெப்த்தாக கனெக்ட் ஆகுதுன்னு இருக்குது. நான் அவர் பேசுகிற விஷயத்த டீகோட் பண்ணுறதுக்கும் அவர் பேசின விஷயத்துங்களே எனக்கு வந்து உள்ளே போய் மனசுக்குள்ளே பதிகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. எனக்கு நல்லா மனசுக்குள்ளே பதிஞ்சு அதுதான் அங்கே நடந்தது. அந்த உணர்வு அங்கே இருந்த எல்லாருக்கும் இருக்கும், அதை பார்த்தவங்களுக்கும் இருக்கும். அது இவங்க போய் மறுபடியும் மக்கள்கிட்ட சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப பர்சனல் கனெக்டாக இருந்தது உங்களுக்கு. பர்சனல் ப்ரிசைஸ்லி அதுதான். அப்போ பேசும்போது நீங்கள் எங்கே இருந்தீங்க? நாங்கள் பார்க்கிங்கில் தான். ஓகே, அப்போ நீங்கள் வந்து எல்இடிலையோ அல்லது குரல்லையோ தான் நீங்கள்? நான் ஆக்சுவலாக பார்க்கிங் மட்டும் கொஞ்சம் டோல் தாண்டி போயிட்டு ஃபோனில் பார்த்தேன், அதுதான் உண்மை. அப்போ கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு அதான் சொன்னேன், நான் அந்த திருங்காவில் சொன்ன மாதிரி கொஞ்சம் தள்ளி தான் இருந்தேன். எனக்கு அதை தான் சொல்ல, அந்த பர்சனல் உணர்வு
எப்படி எமோஷ்னல் ஆயிடுச்சு, லிட்டரலாக எமோஷனல் ஆகிடுச்சு. நான் அவ்வளோ சீக்கிரம் எமோஷன் ஆகிறேன். எனக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, ரோபோன்னு சொல்லுவாங்க. என்னன்னா எமோஷனலே இருக்காதடா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு போகும். எனக்கு அந்த எமோஷனல் ஃபீல் இருந்தது. அப்போது அந்த தலைவரோட ஒரு மைண்ட் செட்லேருந்து பாருங்கள், அது எப்படி இருந்திருக்கும். அத்தனை லட்சம் பேர் அவரை நம்பி வந்திருக்கிறாங்க. ஓகேங்களா, சினிமாவில் இப்போ கிடையாது, அது அவரே சொல்லியிருக்காரு. இப்பயும் சொன்னார், முன்னாடியும் சொன்னார். இதுக்கப்புறம் அவர் சினிமாவில் கிடையாதுன்னு தெரிஞ்சு அவ்வளோ ஜனம் வராங்க அரசியலுக்காக. அதோட அந்த க்ரௌடோட ஸ்ட்ரென்த்தை வந்து மற்ற அரசியல் கட்சிக்காரங்க ரொம்ப லேசாக இடம் போடுறாங்க அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஃபீல் வரும். இப்போது ஒரு 40 வயசு இருக்க ஒரு நபர் வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாரு தான், அவ்வளோ சீக்கிரத்தில் போயிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. ஆனால் 20 வயசு இருக்காள், 25 வயசு இருக்கா, தனக்கு தெரிஞ்ச விஷயத்தை இன்னொருத்தவங்கிட்ட சொல்லணும்னு நினைப்பான். அதில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த மெச்சூரிட்டி வரும்போது அது இருக்கும். அப்போது இவங்க வந்த இத்தனை 15 லட்சம் பேர் ஒவ்வொருத்தரும் எத்தனை பேர்கிட்ட போய் அதை சொல்லுவாங்க, எத்தனை பேர்கிட்ட அதை பகிர்ந்துப்பாங்க. ஆல்ரெடி வீட்டில் ஒரு ஓட்டு உறுதியாக இருக்குன்ட்டு இருந்த நிலைமை போய் இப்போ வந்து அதை இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகுது. அந்த இது எக்ஸ்பேண்ட் ஆகுது. மெயினாக வந்து அவர் என்னென்ன தீர்மானங்கள் வந்து மாநாட்டில் ஏற்றுறாங்க, அது பின்னாடி அறிக்கை வருது, இதெல்லாம் அந்த ஸ்டீரியோ டைப்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் பை டிஃபால்ட் பிரேக் பண்ணுறாங்க. டிஃபால்ட் ஒரு பொலிட்டீஷியன் இப்படி தான் இருக்கணும்னு நீங்கள் வந்து இத்தனை வருஷம் அரசியல் இருக்கு இல்லையா, ஹீ இஸ் பிரேக்கிங் இட், வாண்டடாக பிரேக் பண்ணுறார். கிரீஸ் பூசினது வரைக்கும் அப்படி எதுவுமே மற்ற எந்த கட்சிகளும் அந்த மாதிரி கிரீஸ் பூசலை, நம்ம கிரீஸும் பூசணும் அப்படிங்கிறது எப்படி திட்டமிட்டு இது எதுக்காக செய்கிறது, டேமேஜஸ் குறைக்கணும், மக்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் குறைக்கணும். இப்போ வந்து ஒரு தலைவர் வர அது வந்து என்ன சார் பிரச்சனைனா சார், இந்த மாதிரி ஒரு மக்கள் வெள்ளத்தை மற்ற கட்சிங்கெல்லாம் அனுபவிச்சிருக்காது, அந்த ஃபீல் அனுபவிச்சிருந்தால் தான் அதோட உணர்வு புரியும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் இந்த எதிர்ப்பு சொல்கிறாங்களே, கமெண்ட் பண்ணுறாங்களே, இவங்களாம் அந்த மாதிரி ஒரு மேடையில் நடந்து அந்த 800 மீட்டர் ரேம்பில் நடந்து சுற்றி ஒரு 15 லட்சம் பேர் சுற்று போட்டிருந்தாங்கன்னா முதல்ல உள்ளே வருவாங்களா? உள்ள ஒரு இது இருக்கும்ல, ப்ராக்டிக்கலாக பேசும். அவர் மேலே பாசிட்டிவ்லாம் வராங்க, யாரும் அவரை தாக்க போகிறது கிடையாது. வைஸ் செக்யூரிட்டி பாதுகாப்புலாம் ஒன்றும் கொடுக்கல. ஓகேங்களா, கொடுத்தது வேணான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஓன் செக்யூரிட்டி தான் இவங்க இருக்கிறாங்க. பாசத்தில் ஹக் பண்ணாங்களே வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும், ஜஸ்ட் திங்க். ஓகேங்களா, அதை மீறி வந்தவங்க இப்போ இவங்க கார்டெலாம் இருந்தாங்க. கார்டு அப்புறம் சொல்கிறீங்க, இல்லை நான் பார்த்துக்கிறேன், நீ பின்னாடி போயிடுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எதுவும் அசம்பாவம் நடக்கல. மக்கள் பாசத்தில் ஏறி வரதான் செய்வாங்க. அது பேர் தான் பாசம், அது பேர் தான் அன்பு. அது இல்லாதவங்க அப்படிதான் பேசுவாங்க, ஏன்னா அது உணராதவங்க. இது அவருக்கு அது நடக்குது, நேச்சுரலாக நடக்குது, அவ்வளோதான். இப்போ எல்லா கட்சியுமே உங்கள்கிட்ட சொல்றது என்னன்னா, விஜய் கிட்ட இருக்கிறது எல்லாமே ரசிகர்கள் தான், அவங்க இன்னும் தொண்டர்கள் ஆகலை அப்படின்னு. ஆனால் நீங்கள் கலா யதார்த்தத்தில் பார்க்குறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கும், அதாவது தமிழ்நாடு இளைஞர் கட்சியினுடைய அமைப்புக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு கேட்குறேன். சரி, இப்போ எங்கள் கட்சியில் ஒரு 4000 நிர்வாகி இருக்கிறாங்கன்னா, 4000 நிர்வாகிகளுக்கும் அரசியல் புரிதல் நாங்கள் டே ஒன்லேயே இருந்தது. காலப்போக்கில் டெவலப் ஆகுது, அவங்க செய்கிற வேலைகள் ஏற்ற மாதிரி. இப்போது தமிழக வெற்றி கழகத்தில் அங்கே கவுண்ட் இன்னும் அதிகம், 4 லட்சம் பேர் நிர்வாகிகள் சொல்கிறேன், தொண்டர்கள் ஏகத்துக்கு. இப்போ அந்த நிர்வாகிகளுக்கு தான் முதல்ல அரசியல் புரிதல் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும். நீங்கள் கடைக்கோடியில் இருக்க தொண்டருக்கும் அரசியல் புரிதல் வரணுன்றது அடுத்து. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் அவங்க கலப்பணியில் செய்யும் போது அவங்க நிர்வாகிகள் எப்படி இருந்தாங்க, அவங்க ஒரு மக்கள் மன்றம்ன்ற ஒரு இயக்கத்தில் இருந்தாங்க, தொண்டு செஞ்சாங்க, மக்களுக்கு தொண்டு செஞ்சாங்க. அந்த தொண்டு மூலியமா இருக்கிற அரசியல் புரிதல் ஒரு பக்கம். நாங்கள் டைரக்டாக கவர்மெண்ட்டுக்கும் பப்ளிக்குக்கும் ஒரு பாலமாக இருந்தோம். இன்னைக்கு அந்த ஃபேஸ்க்குள்ளே அவங்க வந்திருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லாமலாம் இருக்காது. ஒருத்தங்க ஒரு விஷயம் ஒரு தொண்டு செய்யறதுக்காக மக்களுக்கு செஞ்சாலும் அதில் எவ்வளோ சிக்கல் வரும்ன்ட்டு தொண்டு செய்கிறவங்களுக்கு தெரியும். தொண்டு செய்கிறதுக்கே சிக்கல் வரும். ஓகேங்களா, அதெல்லாம் ஃபேஸ் பண்ணவங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லைன்னு சொல்கிறது முதல்ல முட்டாத்தம். ஓகேங்களா, அதுக்கடுத்து தொண்டர்கள். நான் இந்த கேள்விக்கு இப்படி ஒரு பதில் சொல்கிறேன், கொஞ்சம் ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் ரொம்ப வருஷமாக நீங்களும் இந்த ஃபீல்டில் இருப்பீங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பொலிட்டிக்கல் டிபேட்ஸ், பொலிட்டிக்கல் இன்டர்வியூஸ், இந்த மாதிரி விஷயத்துக்கு எவ்வளோ மவுஸ் இருந்தது, எவ்வளோ பேர் வியூவர்ஸ் இருந்தாங்க. கடந்த 1.5 வருஷத்தில் எவ்வளோ வியூவர்ஸ் இருக்காங்கன்ட்டு உங்களுக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ இதெல்லாம் பார்க்குறவங்க சும்மா பார்ப்பாங்களா? அதை பார்த்து ஏதோ அவங்களுக்கு தேவையான விஷயம் ஏதோ ஒரு மண்டைக்குள்ளே நுழையும், அதுதான் புரிதல். அப்படி தான் புரிதல் ஏறும். ஒரு தலைவர் மட்டுமே பேசி மொத்த இன்ஃபர்மேஷன் யார் மண்டையிலையும் இறக்கவே முடியாது. ஓகேங்களா, இப்படி எல்லார் பேசுறதையும் கேட்டு அதுலேருந்து அவங்களுக்கு எது சரி எது தப்புன்றது அவங்க அனலைஸ் பண்ணி அவங்க புரியும் போது தான் உண்மையான புரிதல் கிடைக்கும். மக்களை அதுக்கு தயார்படுத்திட்டு இருக்கார் விஜயனா. ஒரு எமர்ஜென்சி பீரியடுக்கு அப்புறம் தன் பிள்ளைகளை நீங்கள் அரசியலுக்கு போகக்கூடாதுன்னு சொன்ன காலகட்டத்தில் 80ல் பிறந்தவங்க 90ல் பிறந்தவங்களாம் யாருமே அரசியல் மெஜாராக இருக்க மாட்டாங்க, நோன்வாங்க வீட்டில்.
ஓகேங்களா. 2K இன்னைக்கு ஆனால் அரசியலில் விஜய் நான் வந்ததுக்கப்புறம் அதில் விட்டு போனவங்களும் சரி 2K கிட்ஸும் சரி எல்லாரும் அரசியலுக்குள்ளே இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். பெண்கள் என்றைக்குமே அரசியல் விட்டு விலகி இருப்பாங்க, அவங்களும் இன்வால்வ் ஆகிறாங்க. இன்றைக்கி எல்லாரும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறாங்க, எல்லாரும் இந்த மாதிரி இன்டர்வியூஸ் டிபேட்ஸ் எல்லாம் கவனிக்கிறாங்க, அவங்களோட அரசியல் புரிதல் இன்க்ரீஸ் ஆகுது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இன்றைக்கி இருக்கிற ரூல் பண்ணுற எம்எல்ஏங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட அரசியல் புரிதல் நிறையவே இருக்குது. அப்படி பார்க்கும்போது தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் மேலே தொடர்ச்சியாக மற்ற கட்சிகள் எல்லாமே ஒரு விமர்சனம் வச்சுட்டே இருக்காங்க. அவர் வந்து இந்த மாதிரி மாநாட்டுக்கு மட்டும் வந்து பேசிட்டு போயிடுறாரு. மற்ற எதுனாலுமே அவர் அங்கே போகாமல் ஃபீல்டுக்கு போகாமல் எந்த போராட்டம் இப்போ அண்மையில் நடந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்கு கூட அவங்களோட கட்சி அலுவலகத்துக்கு கூப்பிட்டு தான் பார்த்தாரு. பனையூரை தாண்டி வெளியே வரமாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது நீங்கள் இல்லை, இவங்க வந்து இந்த ட்ராவலை பற்றியே பேசுகிறாங்க ஓகேங்களா. விஜயன் அது நான் மறுபடியும் சொல்கிறேன், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த உணர்வு தெரியும் ஓகேங்களா. விஜயன்னா நான் அவர் நினச்சாருன்னா நடந்து போயிட்டு பரந்தூருக்குலாம் போயிட முடியாது. பரந்தூருக்குள்ளே போக முடியுமா ஓகேங்களா. ஏன் இந்த போராட்ட களத்துக்கு வரணும்னா அவர் போகணுன்னா பெர்மிஷன் வாங்கணும், ப்ரோட்டோக்கால் இருக்குது. நினைக்கிற மாதிரி கிடையாது, காமன் மேன் போகலாம், அவங்க போக முடியாது. அவங்க மேலே கேஸ் வரும், அவங்க மேலேயும் கேஸ் வரும், அவங்க கட்சி மேலேயும் கேஸ் வரும் ஓகேங்களா. இது கேஸுக்காக பயந்தெல்லாம் கிடையாது ஓகேங்களா. ஹீ இஸ் ஃபாலோயிங் த ரூல்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஒன்று இன்னொன்று லெட் மீ கம்ப்ளீட் த கொஸ்டின். நான் என்ன சொல்கிறேன்னா, அவருக்கு மக்கள் கூட கனெக்ட் வேணும்னா கனெக்ட் இருந்துட்டு அவர் தினசரி யாரையாவது சந்திச்சுட்டே தான் இருக்கார். அவர் டீமை தாண்டியே சொல்கிறேன், அவர் டீமை தாண்டி யாரையாவது சந்திச்சுட்டு தான் இருக்காரு. ஹீ இஸ் கெய்னிங் நாலேஜ், ஹீ இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் திங்ஸ். அவருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமலாம் எதையுமே அவர் செய்யலை. இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சிகள் தலைவர்களில் விஜயண்ணா அளவுக்கு சுயமாக சிந்திக்கக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்குமே கிடையாது. நான் இன்க்ளூடிங் ஆளுங்கட்சி எதிர்கட்சி சொல்கிறேன். எதிர்கட்சி தலைவராக சுயமாக சிந்திக்கக்கூடிய ஆள், ஆனால் சுயமாக சிந்திக்கிறதுக்கான நிர்பந்தம் இல்லை, இன்னைக்கு சிச்சுவேஷன் இன்னைக்கு இல்லை. எனக்கு கூட்டணி எப்படி ஓகேங்களா. ஆளுங்கட்சி இருக்கிற சிஎம்மாக இருக்கட்டும், ஸ்டாலின் அங்கிளாக இருக்கட்டும், இல்லை மற்ற கட்சிகளாக இருக்கட்டும். உங்களுக்கும் அங்கிள் ஆகிட்டார் அவர், உங்களுக்கும் அங்கிள் ஆகிட்டார் அவர். டெஃபினட் ஆப்வியஸ்லி எனக்கு அப்பான்னு கூப்பிடுறது என்றைக்குமே எனக்கு உடன்பாடு இல்லை. எங்கள் அப்பா மட்டும் தான் எங்கள் அப்பான்னு கூப்பிட முடியும், மற்றவங்க எப்படி அப்பான்னு கூப்பிட முடியும். ஆனால் செல்வி ஜெயலலிதா அவர்களை மட்டும் அம்மான்னு கூப்பிடுறதுக்கு எல்லாரும் தயாராக. இப்போ நம்ம ரோட்டில் போகிறோம், ஒருத்தர் இருக்காரு, ஒரு லேடி ஒருத்தவங்க இருக்காங்க, ஜென்ஸ் ஒருத்தவங்க இருக்காங்கன்னா, ஜென்ஸ் கிட்ட போயிட்டு அப்பா டைம் என்னாச்சுப்பான்னு கேட்பீங்களா? அந்த அம்மா கிட்ட போயிட்டு அம்மா டைம் என்னாச்சுன்னு கேட்பீங்களா? அவ்வளோதான். அது ஜெயலலிதா அம்மா உணர்வுபூர்வமாக அது உணர்ந்தது ஓகேங்களா. அது வந்து அவங்க அப்படி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க, அதை வெளிப்படுத்தினாங்க, அது அப்படியே பிராண்டாக மாறிடுச்சு ஓகேங்களா. இது கன்ஸ்ட்ரக்டட். ஸ்டாலினோட மொத்த பிம்பமுமே கன்ஸ்ட்ரக்டட் தான். நீங்கள் 10 வருஷமாக யோசிச்சு பாருங்கள், ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், எல்லாமே கன்ஸ்ட்ரக்டட் தான். எப்படி விஜய் தாய்மாமன் ஆகிறாரோ அதே மாதிரி விஜய் அண்ணா மறுபடியும் சொல்கிறேன், விஜய் அண்ணாக்கு இங்கே வந்துலாம் புகழ் தேடலை, அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாது ஓகேங்களா. விஜய் அண்ணா தாய் மாமான்னு சொன்னார்னு நீங்கள் சொல்கிறீங்களா, அவர் இந்த மேடையில் சொன்னார். நீங்கள் கல்வி விருது கவனிச்சிருந்தீங்கன்னா அதில் எத்தனை லேடிஸ் வந்து அவங்களும் அதை சொன்னது, அவங்க சொன்னதை தான் இவர் சொன்னார் ஓகேங்களா. இவங்கள மாதிரி வீடியோ ஷூட் பண்ணி ஒரு 10 வயசு குழந்தை நிற்க வச்சு தாத்தா வயசில் இருக்கிறவங்கள அப்பான்னு கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு அதை வச்சு ஒரு பில்டப்லாம் பண்ணலைங்க ஓகேங்களா. இவருக்கு நேச்சுரலாக இருக்குங்க ஓகேங்களா, அவங்களுக்குலாம் அது இல்லை, அவ்வளோதான் ஃபேக்டர். அது இருக்கிறவங்களுக்குனால மட்டும்தான் அது உணர முடியும். இல்லை, இப்போ எனக்கு என்னென்னா, நீங்கள் அதே மேடையில் வந்து முதல் முறையாக, இன்னும் சொல்ல 2வது முறையாக வந்து பாரத பிரதமர் திரு மோடி அவர்களுடைய பேரை வந்து 2 முறை பதிவு செஞ்சிருந்தார். இவர் அங்கிள்னு சொன்னவர் அவரை கிராண்ட் ஃபாதர்னு சொல்லிட முடியுமா? ஏன்னா அவர் வந்து அவர் தாத்தானோ இல்லை அப்பானோ பிராண்ட் பண்ணிக்கல, இவர் தான் தன் அப்பான்னு பிராண்ட் பண்ணிக்கிட்டார். அவர் அப்பான்னு பிராண்ட் பண்ணிங்கன்னா அவர் அங்கிள் தான். எனக்கு அப்பான்னு கூட வரல, அங்கிளும் கூப்பிடுறோம், அவ்வளோதான். நம்ம விஜயண்ணா என்றைக்குமே யாரையுமே தரம் தாழ்ந்த விமர்சிக்கல ஓகேங்களா. மேபி ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் அப்படி அங்கிள்னு கூப்பிட முடியுமா? என்னங்க, ஒரு நாட்டினுடைய முதலமைச்சரை அப்படி அங்கிள்னு கூப்பிட முடியுமா? மேபி அவங்களுக்கு பர்சனல் கனெக்ட் கூட இல்லை. நான் அதான் சொல்றேன், நாட்டோட முதல்வர்னு சொல்றீங்க இல்லையா, அப்போ நாட்டோட முதல்வருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும், தன்னை எப்படி பிராண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு. அவர் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம தன்னை அப்பான்னு பிராண்ட் பண்ணிக்கும் போது, அப்பாங்கிறது ஒன்றும் அவ்வளோ தரப்பு என்ன தப்பு இருக்கு? என்னது அங்கிள் என்ன தப்பு? அதான் கெட்ட வார்த்தையா? அப்படி சொல்லல. ஒரு நாட்டினுடைய முதலமைச்சரை சரி நீங்க அப்படி ஜஸ்ட் லைக் தட் அங்கிள் அப்படின்னு சொல்லிட முடியும் அப்படின்னா, நான் என்ன கேட்குறேன், நான் ஒரு ஒருமையிலையோ இல்லை ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணியோ அப்படி பேசினா அது தப்பு, அது ரெஸ்பெக்ட்ஃபுல் கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். அங்கிள்னு சொல்றது எனக்கு எந்த டிஸ்ரெஸ்பெக்டாகவும் தெரியல. டேய் தம்பின்னு சொன்னா கூட ரெஸ்பெக்ட்னு சொல்லலாம். டேய் தம்பின்னு சொன்னா, வெறும் தம்பின்னு சொன்னா கூட டிஸ்ரெஸ்பெக்ட் கிடையாது ஓகேங்களா. அவங்கவுங்க வயசுக்கு எப்படி இருக்கோ அது அர்த்தம். இப்போ என்னோட அவர் வயசு 72 வயசு ஆகுது அவருக்கு, நான் அவரை கூப்பிட்றது தப்பே கிடையாது, அங்கிள் கூப்பிட்றதுல
என்ன தப்பு இருக்கு? அப்படி பொதுவில் நீங்க என் பையன் வந்து அவரை தாத்தான்னு கூப்பிட்டா கூட தப்பு கிடையாது. ஆனா அப்படி நீங்க பொதுவில் அழைச்சிட முடியுமா? ஒரு நாட்டினுடைய முதலமைச்சரை நீங்க அப்படி அழைச்சிட முடியுமா? அந்த உடல் அவர் பேரை சொல்லி கூப்பிடுறத விட அவர் பேரை சொல்லி கூப்பிடுறத விட அவர் உறவு சொல்லி கூப்பிடுறது இட்ஸ் ஃபார் பெட்டர்ன்ற. அதாவது இப்போ வந்து நீங்க சொல்ல வந்தது வந்து என்னன்னா, அவங்களே அந்த ஸ்டாலின்ற பேர் வேணா அப்பான்ற பேர் வேணும்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ணாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கே அந்த பேர் வேணா வேற பேர் வேணும்னு அவங்க மூவ் ஆகும்போது நானும் அவர் பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கு பதில் அவரை உறவு சொல்லி கூப்பிடுறது பெட்டர்னு தோணுது. அப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் ஒரு அங்கிள் ஆயிட்டாரு அப்படி எடுத்துக்கலாமா? இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே அவர் அங்கிள் தாங்க. நேருவ மாமான்னு சொல்லும்போது வந்து தப்பா தெரியல. ஓகேங்களா? அதை வந்து நேரு வந்து சொல்றாப்புல, அது எப்படி அங்கிள் சொல்லலாம், நாகரிகம். எங்க கட்சி இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்க, டிவிக்கு எந்த மாதிரி விளக்கம் மறுபடியும் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நாகரிகத்தில் வருதா? அது நாகரிகத்தை பற்றிலாம் டிஎம்கே சொல்கிறது தான் எனக்கு வந்து பெரிய வியப்பாக இருக்குது. ஏன்னா தினம் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கிறாரு சேகர் பாபு. அந்த ப்ரெஸ் மீட்டை முழுசாக கேட்டிங்கன்னா அது ஏதோ ஒரு இடத்துல வந்து தெரியும் உங்களுக்கு நாகரிகம் எந்த அளவுக்கு நாகரிகத்தோடு அவர் பேசுகிறாரு அப்படின்ட்டு. அவர் பொன்முடி இப்போ நீக்கினாங்க இல்லையா, அவரெல்லாம் எவ்வளோ நாகரிகமாக மேடையில் பேசினாரு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? நாகரிகத்தை பற்றிலாம் எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம். இந்த மாநாடு இஸ் அ டிஃப்ரெண்ட் எலெக்ஷன் டுவர்ட்ஸ் எலெக்ஷன். இதோட டைட்டிலே வந்து 1967 77 இதுக்கு வரலாறு திரும்புகிறது அப்படின்றது தான் டைட்டில், அது அஜெண்டா. ஸோ 67 வெற்றி பெற்ற அண்ணாவாக இருக்கட்டும், இல்லை 77 வெற்றி பெற்ற எம்ஜிஆராக இருக்கட்டும். 67 யாரை வீழ்த்தி வெற்றி பெற்றாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ அதே கட்சியை தான் நம்ம வீழ்த்த வந்திருக்கோம்னு தெரியுங்களே. இல்லை 67 நீங்க காமராஜரை தோற்கடிச்சதா நீங்க சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், இப்போ 2026 யாரை நம்ம எதிர்க்கிறோம்? யாரை எதிர்க்கிறீங்க? டிஎம்கே மட்டும் எதிர்த்தா போதுமானதான் நினைக்கிறீங்களா? டிஎம்கே எதிர்க்கும், பிஜேபி எதிர்க்கும். ஓகேங்களா? 26 நம்ம டிஎம்கே தான் அடிக்கிறோம் மெயினா. 29 தான் பிஜேபி அடிக்க போறோம். ஓகேங்களா? இப்பயும் அடிச்சுட்டு இருக்கோம், அளவா வச்சுட்டு இருக்கோம். இளமுறை காயாவே அதை இளமுறை காயெல்லாம் கிடையாது. இப்பயும் நல்லா வீட்டை தான் நீங்களே சொன்னீங்களே, ரெண்டு கேள்விக்கு முன்னாடி தான் சொன்னீங்க பிஜேபி பேர் சொன்னது எதிர்ப்பாயிடுதா? பாயிண்ட்டுக்கு வரேன். என்னன்னா அது யாரை எந்த அளவுக்கு எப்போ அடிக்கணுன்றது அது தலைவருக்கு தெரியும். சரிங்களா? அதுக்காக யாரையுமே அடிக்காமலாம் கிடையாது. இந்த மாநாட்டு ஸ்பீச்சை பார்த்துருப்பீங்க, எல்லாரையும் பாரபட்சமே அவன் செஞ்சு விட்டுருக்காரு. ஓகேங்களா? எல்லாருக்குமே புரியும், உங்களுக்கு தெரியாது யாரை எப்போ செஞ்சுருக்காங்க எவ்வளோ செஞ்சுருக்காங்கன்ட்டு. ஸோ இந்த ரெண்டு தலைவர்கள் வந்து தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு வகையில் பெரிய லெவலில் ஒரு மாற்றத்தை உருவாக்கியிருக்காங்க. அரசியலில் கட்சியாக ஒரு முதலமைச்சராக அண்ணா வந்து அதை ஆரம்பித்து வச்சு பிள்ளையார் சொல்லி போட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு இந்த டிஎம்கே எப்படி இருக்குன்றது தான் மெயின் பிரச்சனை. அதனால தான் நம்ம அவங்க அரசியல் எதிரி. அவங்க கொள்கைகளுக்கு எல்லாத்துக்கும் நம்ம எதிரி கிடையாது. கொள்கை எதிரி நமக்கு பிஜேபி. டிஎம்கேட கொள்கைக்கு நம்ம எதிரி கிடையாது. அவங்க அரசியலாக நம்ம ஏன் எதிர்க்கிறோம்னா அந்த கொள்கைக்கு படி அவங்க நடந்துக்கிறது இல்லை. கலைஞர் இந்த பீரியட் வரைக்குமாவது நேச்சுரலாக அவருக்கு அந்த க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி இருந்தது. நம்ம ஸ்டாலின் ஒரு விஷயம் பேசணும், சாயனக்கல் விஷயம் பேசும்போது என்ன தெரியுது, அவருக்கு நேச்சுரலான அந்த க்ரௌட் புல்லிங் இல்லை. கடந்த 10 வருஷமாக அது கட்டமைக்கப்பட்டது. அது அப்போது அது ஜெயலலிதா ஸ்டைலில் அவங்க மூவ் ஆன் ஆகுறாங்க, கொள்கையை விட்டு விலகுறாங்க. 2020 வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னு ஒன்று வந்ததுன்னா அதுக்கு ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசின்னு எப்போ கொண்டு வரணும்? 2022 கொண்டு வந்துருக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு ஒரு குழு அமைச்சாங்க அப்படின்னா அது குழு அமைச்சு அதுக்கு அவங்க கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் திருப்பி அதை டேபிளுக்கே கொண்டு வருவீங்கன்னா அப்போ என்ன மாதிரி கொள்கைகள் வேலை செய்யுதுன்னு ஒரு பெரிய கேள்விக்குறி வருது. டிஎம்கேட ஸ்ட்ரென்த்து, கோர் ஸ்ட்ரென்த் என்னவோ அந்த கோர் ஸ்ட்ரென்த்தில் அவங்க இல்லை. அதுதான் பாயிண்ட்டு. ஸோ இப்போ நம்ம சொல்கிறோம், தெளிவாக சொல்கிறோம், இவங்க வந்து நம்ம அடையாளப்படுத்தி இந்த தேர்தல் நம்ம போகிறோம், இந்த பிரச்சாரத்தை எடுத்துகிட்டு போகிறோம், ஆரம்பம் பண்ணுறோம், இந்த வரலாறு திரும்புது அப்படின்றது தான் இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட். இன்னிலிருந்து அந்த பிரச்சாரங்கள் வந்து ஒவ்வொன்றா ஆரம்பிக்கும், எலெக்ஷன் வரைக்கும் போகும். இப்போ எல்லாரும் இப்போ எதிர்கட்சியிலிருந்து வைக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, எல்லாரும் ரசிகர்களாகவே இருக்காங்க, எப்போ தொண்டர்களாவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் எம்ஜிஆரை சொல்கிறீங்க அப்படின்னா அவர் 10 ஆண்டு காலம் வந்து அவர் எம்எல்ஏவாக இருந்தார், அந்த கட்சியினுடைய பொருளாளராக இருந்தாருன்னு போது அவருடைய ரசிகர்கள் ஏதோ ஒரு விதத்தில் அவங்க அந்த கொள்கை சார்ந்தே தான் இயங்கினாங்க. அவர் வெளியில் வரும்போது அது ஆல்ரெடி இருந்த ஒன்று கன்ஸ்ட்ரக்டடாக இருந்தது. ஆனால் இப்போ திரு விஜய் அவர்களுக்கு அந்த முரண்பாடு இல்லையான்னு கேட்குறேன். நான் கேட்குறேன், நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு ஹாஃப் ஆல்ரெடி பதில் சொல்லிட்டேன். நீங்கள் அந்த சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. நான் ரொம்ப டெப்த்தாக போகிறேன், இன்னும் பெருசாக போகும். ரசிகருக்கும் தொண்டருக்கும் இன்னும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஓகேங்களா? ஆக்சுவலாக கிடையாது. நிர்வாகிக்கும் தொண்டருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஓகேங்களா? இன்னைக்கு இருக்கிற நிர்வாகிகள் ஆல்ரெடி 30 வருஷமாக நிர்வாக பணியில் இருந்தவங்க, மக்கள் மன்றம்ன்ற ஒரு இயக்கத்தில் நிர்வாக பணியில் இருந்தவங்க. அவங்க அப்படியே தே ஆர் ட்ரான்ஸ்ஃபர் டு வேரியஸ் பொசிஷன்ஸ். ஓகேங்களா? தொண்டர்கள் ரசிகர்களுக்கு அவங்க சினிமாவில் ரசிக்கிறாங்க, இவங்க அரசியல் கட்சிக்கு ஜெய போடுறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். அப்படி தானே வச்சுருக்காங்க இன்றைக்கி. ஆனால் விஜயன்னா அந்த சேஞ்சை கொண்டு நான் உங்களுக்கு ஏற்கனவே பதில் சொல்லியிருந்தேன், எவ்வளோ பேர் அரசியல் படுத்தப்படுறாங்க அப்படின்ற விஷயத்துக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லியிருந்தேன். அதை நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் அதை தான் சொல்கிறேன், வெகுஜன இளைஞர்களை நீங்கள் அவ்வளோ சிரமப்படுத்தாதீங்க.
ஓகேங்களா? எங்களுக்கு தெரியும். நானும் இளைஞர் தான், எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு எவ்வளோ அரசியல் புரிதல்னு எங்களுக்கு தெரியும். இந்த வயசானவங்க வந்து அவங்களுக்கு மட்டும் தான் எல்லாம் தெரியும்ன்ட்டு நினைக்கிறவங்கலாம் வந்து வே இன்னைக்கு குறைஞ்சிட்டாங்க. ஓகேங்களா? இவங்க ஒரு கட்சிக்காரங்க அவங்களோட ஒரு சொந்த குமுறல்னால அப்படி புலம்புறாங்க. இன்னைக்கு இருக்கிற சீனியர் பீப்புள் எல்லாருக்குமே தெரியும் யங்ஸ்டர்ஸ் ஹவு கேப்பபிள் அப்படின்ட்டு சீனியர் பீப்புள் உண்மையிலே இருக்கிறவங்களுக்கு தெரியும். இவங்க அவங்க குமுறலில் கொந்தளிக்கிறாங்க. அதுக்காகலாம் வந்து நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம். ரசிகர்களும் தொண்டர்களுக்கும் நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. அவங்க என்னைக்கு விஜயனை கட்சி ஆரம்பித்து கட்சியோட இதில் போயிட்டு இணையதளத்தில் போயிட்டு 15 நிமிஷம் செலவு பண்ணி அவங்க ஓட்டர் ஐடி ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு உறுப்பினர் ஆனாங்களோ அவங்க அன்றைக்கே தொண்டர்களாக மாறிட்டாங்க. மனநிலைமையிலையும் தொண்டர்களாக தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம அவங்களுக்கு பேர் என்ன வேணால் வச்சுக்கலாம் இல்லை. ஆக மொத்தம் ஃபைனலாக அவங்க ஒருத்தவங்க ஓட்டர் ஐடி கொடுத்து 15 நிமிஷம் செலவு பண்ணி பதிவு பண்ணவங்களா இருக்கட்டும், இல்லை விக்கிரவாண்டிக்காக இருக்கட்டும், இல்லை எங்கே இருங்க சரி காசு செலவு பண்ணி வந்தவங்க போய் ஓட்டு போட மாட்டாங்க உங்களால் சொல்லவே முடியாது. நான் சொல்கிறேன், இவங்க ஒவ்வொருத்தரும் 100 பேருக்கு சமானம். இவங்க போய் 100 பேர் ஓட்டாக மாற்றுவாங்கன்னு நான் சொல்கிறேன். இல்ல நான் அதை பத்தியே நான் கேட்கல. அது வந்து இளைஞர்களோட வேலை. இளைஞர்கள் அரசியலுக்கு வரதுங்கிறதை நாங்களும் வரவேற்கிறோம். திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரதையும் நாங்கள் வரவேற்கிறோம். ஏனைய நடிகர்கள் வந்தாலும் நான் வரவேற்கிறேன். ஆனா என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ அந்த அவர்களுடைய தொண்டர்களோ ரசிகர்களோ ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறத விட ஒரு காமனான ஒரு பர்சன் வந்து இப்போ நான் இன்னும் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக கேட்குறேன். நீ என்ன கேட்குறீங்க, அவங்க ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்றீங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு அரசியல் கட்சி அப்படின்னும் போது நான் எதுக்கு அந்த பதில் சொன்னேன்னா, நீங்க ரசிகர்களா இருக்கிறாங்க தொண்டர்களா இல்லைன்னு சொன்னதுக்காக அதை சொன்னேன். நீங்க அடுத்த கேள்வி இல்லை அது வந்து தொண்டர்களா இருக்கான்னு விமர்சனம் இருக்குன்னு சொன்னேன். இப்போ நான் உங்கள்கிட்ட வைக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுடைய ரசிகர்களோ தொண்டர்களோ உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. ஆனா ஒரு அரசியல் கட்சியினுடைய வேலை என்ன அப்படின்னா, திமுகவுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கவன எனக்கு ஏன் ஓட்டு போடணும்னு சொல்ல வைக்கணும்ல. அதற்கான பதில் என்னன்னு கேட்கிறேன். திரு விஜய் அவர்கள் அதுல இன்னும் தன்னை வந்து வலிமைப்படுத்திக்கலையோ அப்படின்னு கேட்கிறேன். ஜஸ்ட் வந்து திமுக இதெல்லாம் சரியில்லைங்க, சமூக நீதி பார்வையில இருந்து திமுக விலகிடுச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் அந்த மாநாடு மேல சொன்னாங்க. நான் இதே இன்டர்வியூல வந்து வேற விதமா சொன்னேன். ஓகேவா? அப்படின்னும் போது எதுலாம் விலகிருக்காங்கிறத திரு விஜய் அவர்கள் பேசணும்ல. இதெல்லாம் விலகிட்டாங்க, இதெல்லாம் நாங்கள் செயல்படுத்த போறோம் அப்படிங்கிறது சொல்றது தானே வந்து ரொம்ப முறையா இருக்கும், சரியா இருக்கும். இப்போ நான் வந்து இதுவரைக்கும் வேற கட்சிக்கு ஓட்டு போடுற ஒருத்தர், ஆமா இது சரியா இருக்கு அப்படின்னு நான் போடணும்ல. இதுவரைக்கும் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தர் நடிகருங்கிறதுனாலே விஜய்க்கு ஓட்டு போடுறது சரியா இருக்காது. ஆமா இதை திமுக செய்யல, இது சரி அப்படின்னு ஒரு அதிமுக காரருக்கும், ஆமா நான் போன முறை திமுக ஓட்டு போட்டேன் இது இவங்க செய்யல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஓட்டுக்கு போடணுமே. அதற்கான வேலைப்பாடுகள் என்னன்னு கேட்குறேன். வேலிட் பாயிண்ட். ஓகே, நீங்க கேட்ட கேள்வி நான் ரெண்டா எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ரசிகர்கள் தாண்டி இன்னைக்கு தொண்டர்களாக மாறி இருக்க ரசிகர்களை தாண்டி வேற யார் ஓட்டு போடுவாங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுலேருந்து அது அவங்கள ஓட்டு போட வைக்கிறதுக்கு ஒரு ஐடியாவும் நீங்கள் சொல்லியிருக்கதா நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ எங்கள் வீட்டில் எடுத்துக்கோங்க. நான் வந்து விஜய் ரசிகர் கிடையாது. ஓகேங்களா? நான் டீனேஜராக இருக்கும்போது, ஓகேங்களா, நான் குழந்தையா இருக்கும்போது ரஜினியை பார்த்துட்டு இருந்தேன். ஓகேங்களா? அரட்ரோசர் போட்ட காலத்தில் விஜய் நான் ரசிச்சுட்டு இருந்தேன். ஓகேங்களா? கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் தலை தான். ஓகேங்களா? இன்னைக்கும் தலை தான். ஓகேங்களா? என்னைக்கும் தலை தான். ஓகேங்களா? அது வேற. ஆனால் அரசியலில் நான் அவரை ரசிக்கிறேன். ஓகேங்களா? இல்லை அரசியலையும் ரசிக்கிறேங்கிறீங்களேன்னு ரசிக்கிறேன். நான் காரணம் தெரிஞ்சுதான் சொன்னது, தெரிஞ்சுதான் சொன்னேன். ஓகேங்களா? ஏன்னா ஒரு தலைவருக்கு இருக்கிற புரிதல், ஓகேங்களா, ஒரு எந்த அளவுக்கு எப்போ எவ்வளோ கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும்னு இருக்கு. நேற்று மேடையில் அன்னைக்கு வந்த கூட்டத்தில் மேஜர் யூத் க்ரௌடு, அந்த க்ரௌடுக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லி அனுப்பிச்சார். ஓகேங்களா? அது அந்த உணர்வை கொடுத்து அனுப்பிச்சிருக்கார். நான் மறுபடியும் சொல்கிறேன், அவர் 30 நிமிஷம் பேசுறாரு, அளவாக பேசுகிறாரு அப்படிலாம் சொல்லுவோம். ஆனால் ரொம்ப ஆழமான ஸ்பீச் அவர். நிறைய பேர் முழுசாக காது கொடுத்து கேட்கறது கிடையாது. அவர் பேசின ஒவ்வொன்றுலையுமே நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன சிங்க கதையிலையும் சரி, அது முடியும் போது ஒரு விஷயம் சொன்னார், திஸ் இஸ் நாட் அன் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் டிக்ளரேஷன் சொன்னார். அதை கடந்துட்டுருப்போம். அந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்லையும் 1000 அர்த்தம் இருக்குது உள்ள. ஓகேங்களா? நம்ம டீகோட் பண்ணுறோம், அதை டீகோட் பண்ணி நிர்வாகிகள் வெளியே சொல்கிறாங்க. ஓகேங்களா? எனக்கு புரியல. அது இப்போ நீங்கள் வந்து ஒரு சினிமாவுக்கு இப்போது அண்மையில் அவரோட படம் லியோக்கு கூட இப்படி தான் சொன்னாங்க, ஒவ்வொரு ஃப்ரேமாக நாங்கள் டீகோட் பண்ணோம் அப்படின்னு. அதே மாதிரி அவரோட அரசியல் உரையும் நீங்கள் டீகோட் பண்ணால் தான் புரியும் அப்படின்னா ஒரு சாமானியனுக்கு எப்படி ஒரு அரசியல் கட்சி இருங்க லெட் மீ கம்ப்ளீட் இல்லை. நீங்கள் என்ன கொஸ்டின், நீங்கள் பெரிய கொஸ்டின் அது. ஓகேங்களா? ஏன்னா அது வந்து தட் சேஞ்ச் த டைனமிக்ஸ் ஆஃப் த தமிழ்நாடு. ஓகேங்களா? அது வந்து நம்ம ரொம்ப சாதாரணமாக நம்மளும் கடந்து போயிட முடியாது. ஓகேங்களா? அந்த டீகோட் பண்ணுற கெப்பாசிட்டி எனக்கு இருக்கிற மாதிரி நிர்வாகிகளுக்கும் இருக்குது. நிர்வாகிகள் அதை டீகோட் பண்ணுவாங்க, அதை அவங்க சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுதான் அரசியல் தலைவரோட புரியுதல். ஓகேங்களா? அவர் உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லாக மேடையில் பேசினார்னு வச்சுக்கோங்களேன். காலையில் என்ன சொன்னார்ன்றத சாயங்காலம் மைண்டில் இருக்குமா? இருக்காது. அவர் பேச வேண்டிய விஷயத்த பேசிட்டார். அதை நம்ம திருப்பி கேட்கும்போது நமக்கு ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது ஒவ்வொரு புரிதல் வரும்.
நான் சொல்கிறேன், அவர் சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் ஒரு மாதம் கழிச்சு பாருங்கள். அப்போ உங்களுக்கு வேறு புரிதல் வரும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அதுதான் உண்மையான தலைவர்கள் அப்படி தான் இருப்பாங்க. பெரியாரும் அப்படி தான். ஓகேங்களா? உடனே பெரியாரும் அண்ணாவும் ஒன்று விஜயனாவும் ஒன்றும் நான் சொல்லலை, வழிகாட்டி தானே, அது நேச்சுரலாக அப்படி தான் நடக்கும். அம்பேத்கர் அன்றைக்கி சொன்னது இன்றைக்கி வரைக்கும் ஏன் சரியாக இருக்குது? அப்படி தான் இருப்பாங்க தலைவர். ஓகேங்களா? விஷனரிஸ் அப்படி தான் இருப்பாங்க. இப்போ மக்களுக்கு வருவோம். இப்போ எங்கள் வீட்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ரசிகன் கிடையாது. ஓகேங்களா? ஏன் அரசியலில் ரசிகன்னு சொல்ல வந்தால் அதுக்குள்ள நீங்கள் கட் பண்ணிட்டீங்க. அவரோட ஆளுமை. ஓகேங்களா? அதை தாண்டி நான் வந்து என் அரசியல் புரிதலோட என் மிஷனோட அவரது கனெக்ட் ஆகுது. ஓகேங்களா? நான் அவரோட லார்ஜர் தேன் லைஃப் பிம்பத்தை பார்த்துலாம் நான் அவருக்கு ரசிக்கலை. ஓகேங்களா? அந்த மைண்ட் இருக்குல்ல, அந்த மைண்டுக்காக தான் நான் ரசிக்கிறேன். ஓகேங்களா? அந்த எண்ணத்துக்காக தான் ரசிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வீட்டுக்கு வருவோம். எங்கள் வீட்டில் ஒய்ஃப் இருக்காங்க, அம்மா இருக்காங்களா, இவங்கெல்லாம் ஒய்ஃப் வந்து விஜய் ரசிகராக இருந்தாங்க நான் தெரியல, நான் கேட்டதில்லை. ஓகேங்களா? ஆனால் எனக்கு முன்னாடியே அவங்க சொன்னாங்க நான் விஜய் எனக்கு தான் ஓட்டு போடுவேன்னாங்க. இப்போ எங்கள் அம்மா இருக்காங்க, எங்கள் அம்மா விஜய் ரசிகராக இருப்பாங்களா? ப்ராக்டிக்கலாக பேசும். எங்கள் அம்மா ஓட்டு போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போது வீட்டில் இருக்க ஜென்ஸுக்கு வரும். ஓகேங்களா? இப்போ ஊருக்கு போகிறீங்க, ஒரு இடத்துல ஒரு ஜென்ஸ் இருக்கார், ஆல்ரெடி காலங்காலமாக திமுக அதிமுக போட்டுருங்க. அதில் எத்தனை பேருக்கு 90ஸ்க்கு அப்புறம் ஆஃப்டர் 90ஸில் மாற்றம் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நம்புறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நிறைய பேர் உள்ளே வந்தாங்க, கல்டிவேட் பண்ண பார்த்தாங்க, தோத்தும் போயிருக்காங்க. ஃபைனல் எங்கே வந்து நிற்கும்னா ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போயிடலான்னு சொல்லி மாறி வந்து ஓட்டு. இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஃபோர்ஸ், மற்றவங்க எல்லாரையுமே 4% அடக்க வச்சவங்க, இவரை மட்டும் 4% அடக்க முடியல. உள்ளே வரும்போதே டபுள் டிஜிட்லாம் வராது. ஓகேங்களா? அந்த பயத்தினாலேயே திமுக அதிமுகலாம் கொந்தளிக்கிறாங்க. அதை மக்களும் பார்ப்பாங்கல்ல, அதை மக்களும் கவனிப்பாங்கல்ல. மக்களுக்கு அப்போ எதிர்க்க ஆளே இல்லாதது தான் ஜனநாயகத்தை வரும். அப்போ எதிர்க்கிறதுக்கு ஆள் இருக்கிறாங்க, இவங்களுக்கு நம்ம ஆதரவு தருவோன்ற எண்ணம் வரும். இப்போ கொள்கை விஷயத்தில் அந்த கொள்கை புரிதல் இவங்கெல்லாம் இந்த விலகி போயிருக்கிறாங்கன்றது தான் ஸ்லோ பை ஸ்லோவாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த கொள்கைகள்லாம் நம்ம ஏன் சொல்கிறோம்? இந்த விஷயம் நம்ம வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு நம்ம சொல்கிறோம். அப்போ சொல்கிறோன்னா என்ன அர்த்தம்? பை டிஃபால்ட் பாதுகாப்பு இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? சமூக நீதி வேணும் இதுக்கு சொல்கிறோம், சமூக நீதி இல்லைன்னு அர்த்தம். 75 வருஷம் கழிச்சு இதான் நிலைமை. நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன். விவேக் அவர் இருந்தார், தெரியும் உங்களுக்கு. அவர் ஒரு ஜோக்கில், விஜயனாவுக்கும் அவருக்கும் ஒரு ஜோக்கில், ஒரு பைக்கில் சுற்றுவாங்க, அங்கே போனால் இந்த தோண்டிருக்காங்க, இதுக்கு போனால் கேபிள், இது போன வாரம் தோணுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்துக்கும் இருக்கும். அந்த ஜோக் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். திருமலை படத்தில் இன்னைக்கு வரைக்கும் நடக்குதா இல்லையா? ஓப்பனா சொல்லுங்க, நடக்குதா இல்லையா? இல்லை, இப்போ நான் ரொம்ப சிம்பிளா, நான் வந்து நீங்கள் மக்கள்னு கேட்டனால தான் இந்த கேள்வி கேட்கணும். எல்லா மக்களும் வீட்டு விட்டு வெளியே வந்தால் என்னங்க இருக்குது? அந்த ரோடு தான் இருக்குது. ஓகேங்களா? அந்த பிரச்சனை தீர்ந்துதான்னு கேட்குறேன். இன்னைக்கு வரைக்கும் தீரல. இது அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் தமிழ்நாட்டு அடிச்சுக்கு ஆள் இல்லைன்ட்டு. உண்மையில நமக்கு இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த லட்சணத்தில் இருக்குன்ட்டு. கனெக்டிவிட்டி இருக்குது. ஓகேங்களா? அது சரியாக இருக்கான்னு கேட்கணும். இப்போது ஒரு ரோடு திருப்பி வருஷம் போகிறதுனா என்ன ஆகுது? அந்த மழை குறையுதா? இப்போ ஒரு தடவை ஒரு ரோடை நல்லா போட்டால் 5 வருஷத்துக்கு நல்லா இருக்கும்னா, இப்போ மழையை குறையிறது 5 மடங்கு கம்மியாகவும் ஆகாதா? நீங்கள் லிங்க் பண்ணி பாருங்கள். எல்லாமே அரசியல் தான். ஓகேங்களா? எல்லாமே அரசியல் தான். அந்த புரிதல் இருந்து விஜயன்னா ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறாரு, அது செய்வார். ஓகேங்களா? அதை மக்களும் உணர்றாங்க. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இப்போ வளர்ச்சியே இல்லை தமிழ்நாட்டில் அப்படின்னு எப்படி ஒதுக்கிற முடியும்? இந்தியாவினுடைய வளர்ச்சி இல்லைன்னு நான் சொல்லலை. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த லட்சணத்தில் இருக்குன்னு எனக்கு தெரியும் நான் சொன்னேன். கனெக்டிவிட்டி இருக்குது, அது எந்த லட்சணத்தில் இருக்குது அப்படின்னு நான் கேட்குறேன். 75 வருஷமா சமூக நீதி இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை, அதில் 25 வருஷமா சொல்ல வரல. நீங்கள் நல்லா யோசிங்க. ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர், ஓகேங்களா, 10-15 இயர்ஸ் பிஃபோர் வரைக்கும் இந்த ஜாதி சாவுலாம் வந்து அவ்வளோ குறைஞ்சிட்டு வந்த பீரியட். ஓகேங்களா? 10-15 இயர்ஸ் வரைக்கும் முன்னாடி வரைக்கும் இருந்தது. முன்னாடி ரொம்ப அதிகமாக இருந்தது, அப்படியே குறைஞ்சிட்டே வருது. ஓகேங்களா? கலப்பு திருமணங்கள் அதிகமாச்சு. ஓகேங்களா? எல்லாமே அதிகமாகிட்டு இருந்தது. பிஜேபி எப்போ ஆட்சி அமைச்சதோ அதுக்கப்புறம் இங்கே அவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த ஜெயலலிதா இறந்ததுக்கப்புறம் நிறைய ஊடுருவ ஆரம்பித்தாங்க. இப்போ மறுபடியும் வந்து தூக்க ஆரம்பிக்குது. எங்கே வந்து நிற்குது? ஸ்கூல் பசங்க கையில் கயிறு கட்டதோடு நிற்கலை. அவங்க வயசு என்ன, அவங்க என்ன அரசியல் பேசுகிறாங்கன்னு இருக்குது. அப்போது ஊடுருவு இருக்குது. அதை நம்ம ஒத்துக்கணும். ஓகேங்களா? அப்போ யார் ஆட்சியில் அது ஊடுருவு இருக்குது? ஓகேங்களா? ஏடிஎம்கே ஒன்றும் நல்லவங்கன்னு நான் சொல்ல வரல. அவங்க பீரியடில் அவங்க வாங்காத ப்ரூவ் பண்ண முடியாத ஓட் பேங்க்கு இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 18% ஃப்ரம் வேர் அப்படின்றது ரொம்ப பெரிய கேள்வி. அது எல்லாரும் ஆழமாக யோசிக்கும். அதுதான் சமுதாய சீர்கேடுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஒருத்தங்கள மதத்தாலையும் இதெல்லாம் வந்து ஸ்லோ பாய்சன் மாதிரி. ஓகேங்களா? முன்னாடி வந்து கலப்பு திருமணம் எங்கேயாவது ஒரு இடத்துல நடக்கும்.
அதை பற்றி பெருசாக பேச மாட்டாங்க. ஓகேங்களா? பசங்களுக்கு அந்த மென்டாலிட்டி இருந்தது, வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு. ஓகேங்களா? முன்னாடி. இப்போ மறுபடியும் ரிவர்ஸ் ஆகுது. இட் இஸ் ரிவர்சிங். நீங்கள் நல்லா கவனிங்க, ரிவர்ஸ் ஆகுது. ஓகேங்களா? அதே மாதிரி சொந்த ஜாதியிலே தான் அவங்க கல்யாணம் பண்ணோன்ட்டு வீட்டில் சொல்கிறாங்களே பையன் நினைக்கிறான். ஓகேங்களா? இட் இஸ் கெட்டிங் ரிவர்சிங். ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம கவனிக்கணும். அது நம்ம கடந்து அவ்வளோ லேசாக கடந்து இப்போ அது சமுதாய மாற்றம். அது டே ஒன்ல மாறிடாது. இவங்க இத்தனை வருஷமாக பில்டப் பண்ணி வந்ததை பிஜேபி உள்ளே பூந்து ஆர்எஸ்எஸ் வழியாக எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க. அது திருப்பி ரிவர்சல் கொண்டு வரணும். அப்போ இதற்கான எதிர்வினையா திரு விஜய் அவர்கள் பிஜேபியோ ஆர்எஸ்எஸ்ஸையோ சங் பரிவார் அமைப்பையோ வந்து எங்கேயுமே கடுமையாக சாடின மாதிரி தெரியலையே. அவங்கள வேலை அவங்க செய்ய வேண்டியது ஆட்சியிலேருந்து தூக்கணும். ஓகேங்களா? அது எப்போ நடக்கும்ன்றது வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? நான் மறுபடியும் சொன்னேன், இது லாங் டேர்ம் ப்ராசஸ். இன்னைக்கு டே ஒன்னே அப்படி மொத்தத்தையும் போன வருஷம் எலெக்ஷன்ல இப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்கே இவ்வளவு புரிதல் உள்ள தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அந்த நாடாளுமன்ற அன்னைக்கும் சொல்றேன், இன்னைக்கும் சொல்றேன், என்னைக்குமே பிஜேபி, நான் ஏற்கனவே ஒரு விளக்கம் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன், கொள்கை விரோத பிஜேபி. அது மாறத்துக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க கொள்கையும் மாறத்துக்கு வாய்ப்பு இல்லை, எங்க கொள்கையும் மாறத்துக்கு வாய்ப்பே கிடையாது. என்னைக்குமே பிஜேபி வச்சுதான் செய்ய போறோம். ஓகேங்களா? டே ஒன்னே செய்யறதுனால எந்த மாற்றமும் வர போறது இல்லை. 24ல விஜய் அரசியலுக்கு வந்திருந்தா என்ன நடந்திருக்கு? அவர் நேஷனல் பார்ட்டியாக உள்ளே வந்திருந்தாருன்னா மேபி வேறு விதமான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அவர் அறிவிக்கும் போதே தமிழக வெற்றி கழகம் தான் ஆரம்பிச்சிருக்காரு. அவர் வந்து கேரளா வெற்றி கழகம்னு ஆரம்பிக்கல, இல்லை இந்தியா வெற்றி கழகம்னு ஆரம்பிக்கல. அவரோட மெயின் கான்சன்ட்ரேஷன் தமிழகம் தான். அதுக்கு 26 தான் களம், அதை போட்டி போடுவார். 29ல் பிஜேபி என்ன நிலவரம் ஆகுதுன்றதை நீங்கள் பொறுத்து இருந்து பாருங்கள். இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி வந்து ஜாதி ரீதியான தாக்குதல்கள் அதிகமாக இருக்குது, கலப்பு திருமணங்கள் பிரச்சனை. இது குறித்தான விமர்சனமும் திரு விஜய் அவர்கள் மேலே இருக்குது. அண்மையில் நடந்த துயர சம்பவமான திருநெல்வேலியில் நடந்த அந்த மிதுன் ஆணவ படுகொலை குறித்து விஜய் அவர்கள் எதுவும் தான் கவனிக்கிறீங்க. அதே நியூஸ் அது வெளியே தெரியுது. அதே மதுரையில் ஒரு பொண்ணு வீட்டுக்காரங்க பையனை கார் ஏத்து கொண்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதுவும் ஒரு ஆணவ கொலை தான். மெட்ராஸ்ல ஒரு ஆணவ கொலை. இருங்க வரேன். அதுக்கு ஏன் குரல் கொடுக்கல, அதுக்கு ஏன் குரல்? இது டெய்லி நடக்குதுன்றதுதான் பிரச்சனை. ஓகேங்களா? அதனாலதான் அடுத்த தலைமுறையான பசங்களுக்கு அவங்களுக்கு விருது வழங்குற விழாவில் சொல்லி அனுப்புகிறார். அவர் பேசின 3 விஷயம் தான் அந்த விழாவில் பேசினார். ஒன்று, நீட்டை தவிர வேறு உலகமே இல்லையா, நீங்கள் வேறு உலகத்தை பாருங்கள், அது ஆகும்போது ஆகட்டும் அப்படின்ற அர்த்தத்தில் சொன்னார். அதை ஒரு திருச்சாங்க. 2வது, வண்டியாக பணம் கொட்டுவாங்க, உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்னு சொன்னார். ஓகேங்களா? இது 2 ஆச்சா? 3வதாக ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்? ஜாதியாலையும் மதத்தாலையும் உங்களை பிளவுபடுத்துனாங்கன்னா அந்த மைண்ட் செட்டு கூட உங்களுக்கு வேணாம், அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே விடாதீங்க அப்படின்னு சொன்னார். அதை ஏன் அங்க அவர் சொல்லணும்? அதுதான் ஒரு தலைவரோட வேலை. ஓகேங்களா? இது நான் மறுபடியும் சொல்றேன், இது ஒரே நாளில் இங்க எதையுமே மாத்திட முடியாது. இந்த முக்கியமா இந்த பிரச்சனைகள். ஓகேங்களா? இது ஒன்றும் ஒரு சட்டம் போட்டு தீர்ந்துடாது. ஆனாலும் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணுன்றனால தான் ஒரு சட்டம் போடணும் அப்படின்னு அவங்க கட்சியிலேருந்து அறிக்கை வந்தது. அதுக்கான விஷயம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இங்கே ஓட் பேங்க் பேஸ் பண்ணி இங்கே பிரச்சனையெல்லாம் வந்து டிஎம்கே மாதிரி ஏடிஎம்கே மாதிரி பண்ணுறதுக்கு நாங்கள் வரல. ஓகேங்களா? எங்களுக்கு தேவை லாங் டேர்ம் சொல்யூஷன். நான் மாற்று ஏமாற்ற வரலன்னு அவர் ஃபர்ஸ்டே சொல்லிட்டார். தீர்வை நோக்கி போகிறோம். ஒரு விஷயத்துக்கு எப்படி தீர்வு கொடுக்கணும்னு ஒரு தலைவருக்கு தெரியும். அவர் அதுபடி நடக்கிறார். உங்களுடைய அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருந்தீங்க. உங்கள் நல்ல நோக்கல் நிறைவேறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி.